மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மரியம் பேசுகிறேன், கொடைக்கானல்லேருந்து. ஃப்ரெண்ட்ஸ், இது இயற்கையோடு சேர்ந்த என்னோடய வாழ்க்கை சரித்திரத்தை உங்களுக்கு நான் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா நிறைய உண்மை சம்பவங்கள், நாங்கள் மோசடியான உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் அது கடைசி வரைக்கும் எங்களுக்கு தோல்வியை தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் எவ்வளோ தோல்வி வந்தாலும் கண்டிப்பாக எங்களுக்கு நிரந்தரமாக ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கடவுள் கையில் இருக்குது. அது கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எங்கள் வாழ்க்கையெல்லாம் ஒரு சூதாட்டம் மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். யாரோ ஒருத்தர் உள்ளே எங்கள் குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சி, சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகளெல்லாம் கெடுத்து விட்டு என்னோட கூட விடாமல், என் தம்பி செத்த சாவுக்கு என்னை வீட்டுக்குள்ளே விடலை, என் அம்மா செத்த சாவுக்கு என்னை வீட்டுக்குள்ளே விடலை. அப்போது நான் அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் புண்ணியம் இருக்குது சொல்லுங்கள்? என்னோடய 7-8 வயசில் நான் போய் சில்வர் ஃபால்ஸுன்னு உங்களுக்கு தெரியும், டூரிஸ்ட் பிளேஸு. 7-8 வயசு, அந்த வயசில் போய் நான் ப்ளம்ஸு விற்றுட்டு 100 ப்ளம்ஸ் 2 ரூபாய்க்கு விற்றுட்டு வருவேன். அந்த 2 ரூபாய்க்கு விற்றுட்டு நான் போய் அரிசி பருப்பு எல்லாமே வாங்கிட்டு அப்புறம் கொண்டாந்து எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுப்பேன். எங்கள் அம்மா சமைக்கிறதுக்கு அந்த சாப்பாட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கிட்டு வருவேன். அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்துக்கு நல்லது கெட்டது எல்லாமே செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், நான் யாருன்னே தெரியாமல் என்னோடய சகோதரர்கள் இருக்காங்கன்னு நினைக்கும்போது எனக்கு அது ஒரு பெரிய வேதனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் குடும்பத்தை சிதைக்க வச்சுட்டார். எங்கள் இடத்த மோசடி செஞ்சார் இல்லையா, அவர் எங்கள் குடும்பத்தையும் சிதைக்க வச்சு, அதாவது அக்கா தங்கச்சிகளை உள்ளே நுழைய விடக்கூடாது, அவளுகளுக்குள்ள பங்கு கிடையாது. பங்கு வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், பாசம் வேணுமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கள். ஒரு அண்ணன் தம்பி பாசன்றது ஒரு அக்கா தங்கச்சிகளுக்கு எவ்வளோ முக்கியம். ஆனால் இந்த துரோகிக அவன் பேச்சை கேட்டுட்டு எங்கள் பிள்ளைகளுக்கு சதி பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தரும் சதி பண்ணுற வேலை. ஏன்னா அவனோட கேரக்டர் தானே இவங்கக்கிட்ட இருக்கும். அந்த அளவுக்கு அவர் எங்களை தப்பு தப்பாக இந்த பசங்கக்கிட்ட, என் கூட பிறந்தவங்கள்ட்டே சொல்லி கொடுத்து என் குடும்பத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாரு. பரவாயில்ல, அண்ணன் தம்பிக்கை தேவையில்லை, என் வாழ்க்கையில் அண்ணன் தம்பிக்கை இல்லைன்னு நினச்சிக்குவோம், அவ்வளோதான். சரிங்களா? அதாவது செய் நன்றி மறந்தால் கடவுள் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்லதே செய்ய மாட்டார். ஒரு நேரம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனையா, நானோ என் பிள்ளைகளோ ஒரு உதவி செய்கிறோமா, அதை வாழ்க்கையில் மறக்கக்கூடாது, என்றைக்குமே மறக்கக்கூடாது. சரிங்களா? நீங்கள் முழுசும் எனக்கு துரோகம்தான் பண்ணியிருக்கிறீங்க. சரிங்களா? யார் நல்லது நினச்சாங்க? எனக்கு என் பிள்ளைகளுக்கு நீங்கள் துரோகம் பண்ணீங்க. உங்கள் பொம்பளை பிள்ளைங்க எத்தனை பேர் நல்லா இருக்காங்க சொல்லுங்கள். அவங்க கூட சேர்ந்துட்டு எல்லாரும் சதி பண்ணீங்களே, உங்கள் பிள்ளைங்கள்லாம் கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்களா சொல்லுங்கள். இல்லை, இதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொரு பரிசுமே இப்படி தான் இருக்கும். உறவுகள்ன்றது எவ்வளோ முக்கியம்னு வாழ்க்கையில் யோசிங்க. பொண்டாட்டி வந்ததுக்கப்புறம் அக்கா தங்கச்சி தேவையில்ல. அது வரைக்கும் உங்களுக்கு துணிமணி தேய்க்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் சமைச்சு போடுறதுக்கெல்லாம் அக்கா தங்கச்சி தேவை. ஒரு பொண்டாட்டி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் தேவையில்லை. பொண்டாட்டியை வச்சு வீட்டை விட்டு எங்களை வெளியே வேத்துறதுக்கு தான் நீங்கள் வழி பார்க்குறீங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கோம். எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு அம்மாவோட ப்ராப்பர்ட்டி கேட்டப்போ பிச்சைக்கார நாயகை அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டீங்க. நீங்கள் சொன்ன அந்த பிச்சைக்கார நாயகன்ற வார்த்தை இன்றைக்கி கடவுள் எங்களை எம்மட்டும் உயர்த்திருக்காரு தெரியுமா? கடவுளுக்கு அந்த வார்த்தை உரைச்சிருச்சு. ஐயோ, என் பிள்ளைகள் அந்த வார்த்தை கேட்டாங்களே அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு அந்த வார்த்தை உரைத்து எங்களை நல்ல ஒரு என்னையோ என் பிள்ளைகளையோ நல்ல ஒரு நிலைக்கு வச்சுருக்காரு. நாங்கள்லாம் குடிக்க சாப்பாடு கூட இல்லாமல், கஞ்சி கூட இல்லாமல், ஹோலி கிராஸ் தெரசா கான்வென்ட்டில் படிக்கும்போது, ஐயோ நம்ம அண்ணனுக்கு இந்த கூழ் பத்தாதுன்னு சொல்லி பாவடைக்குள்ளே அந்த கூழை ஒளிச்சு வச்சு கொண்டு போய் கொடுத்துருக்கேன் என் அண்ணனுங்களுக்கு, என் தம்பிகளுக்கு. சரிங்களா? ஆனால் என் தம்பிகளுக்காக எங்கள் அண்ணனுங்களை போட்டு நான் அடிச்சிருக்கேன். ஆனால் அந்த தம்பிகளோ தம்பி மகனுங்களோ இப்போ எங்களுக்கு வில்லனுகள் ஆயிட்டாங்க, எதிரிகள் ஆயிட்டாங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளோ ஒரு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அந்த தம்பிக எப்படி பிள்ளைகளை வளர்க்குறீங்களோ, அண்ணன் தம்பிகை எப்படி பிள்ளைகளை வளர்க்குறீங்களோ, உங்கள் பிள்ளைகள் அப்படி தான் வளரும். சரியா? அதனால் பிள்ளைகளுக்கு எப்பயுமே நல்லது சொல்லி வளங்க. உங்கள் பொம்பளை பிள்ளைகள்லாம் எவ்வளோ தப்பு பண்ணாலும் ஒரு அறிய சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி வச்சிடுறீங்க.
ஆனால் தப்பு பண்ணாதவன் சகோதரியோட பிள்ளைகளை கொண்டு போய் செய்வனை செஞ்சு அதை செஞ்சு இதை செஞ்சு நீங்கள் வந்து ஒன்றும் உதவாத இடத்துல கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டதா நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அதுவே ஆண்டவர் வந்து அந்த வாரிசை உண்டு பண்ணுறதுக்கு ஒரு அஸ்திபாரம் போட்டிருக்காருன்றது இப்போது நான் வந்து அதை நினச்சி சந்தோஷப்படுறேன். ஆனால் அன்னைக்கு என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது, எனக்கு ஒரு பிரச்சனைன்னு போது நான் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பேன். ஒரு 5 அண்ணன் தம்பி இருந்து கூட உதவ வரலையேன்னா சொத்தா முக்கியம், இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். ஆனால் ஒரு கூட பிறந்த சகோதரிக்கு ஒரு பிரச்சனைனா எவன் வந்தீங்க சொல்லுங்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் எப்படி ஓடி வந்தேன், என் பிள்ளைங்க எப்படி ஓடி வந்துச்சு, அதை மறக்கலாமா? நீங்கள் மறந்துட்டீங்களா? மறந்துடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்க்கையில் நீங்கள் என்ன மறந்து தான் ஆகணும், சரிங்களா? ஏன்னா எனக்கு அப்படி ஒரு இவ்வளோ நாள் உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது, சரிங்க? நீங்கள் என்னை இல்லாமல் ஆக்குனீங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு அவசியமே இல்லை. நீங்கள் அவசியம் இல்லாத ஒரு உறவுகள். ரோட்டில் 1000 பேர் போகிறாங்க அண்ணேன்னு சொன்னால் அந்த அண்ணன் ஓடி வந்து பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது செய்ய வருவார். அதுதான் உண்மையான சகோதர பாசம். கூட பிறந்துட்டு எல்லாத்தையும் குழி நோண்டி புதைக்கிறதுக்கு பேர் வந்து சகோதர பாசம் கிடையாது. அவரோட சூதாட்டத்தில் நீங்களும் சேர்ந்து ஆடுங்க. இல்லை உங்கள் சொத்துக்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா சொல்லுங்கள். எதுவுமே இல்லை. ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு வீட்டில் பால் குடித்து வளர்ந்த பிள்ளை, உங்கள் கூட வளர்ந்த பிள்ளை, அந்த பிள்ளைக்கு அங்கே உரிமை இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது சொல்லுங்கள்? என்ன ரைட்ஸ் இருக்குது? நீங்களும் அந்த பிள்ளையோட வளர்ந்த ஒருத்தன் தான். நீங்கள் எப்போ தெரியுமா அந்த பிள்ளைய உள்ளே வர வேணான்னு சொல்லணும்? உங்கள் சுய சம்பாத்தியத்தில் நீங்கள் சம்பாரிச்சு உங்களுக்கு 4-5 பிள்ளைகளை பெற்று வைக்கிறீங்களா? அப்போ வந்து உங்கள் சகோதரி உள்ளே வந்தா, இந்த பாரு இது என் வீடு, என் சொத்து, நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லணும். அதை விட்டுட்டு அந்த சகோதரியோட அண்ணன் தம்பிகள்கிட்டையே தூண்டி விட்டு அவன் பிள்ளைகளையும் கெட்டவனுங்களாக்கி விட்டு அந்த பயல்களையும் அடியாளுகளாக்கி விட்டு ஒரு சகோதரியை உள்ளே வரக்கூடாதுன்றதுக்கு இன்றைக்கி அவன் சகோதரிக்கு உள்ளே வராமல் இருக்குங்களா? இல்லை கேட்குறேன், எது நியாயம், எது சட்டம்? லஞ்சம்னு எல்லாமே லஞ்சத்தில் போய் நின்னீங்களே, லஞ்சம் வந்து உங்களை காப்பாற்றுமா சொல்லுங்கள்? இல்லை பொய் கேஸ் போட்டு நீதிமன்றத்தில் எங்கள் கேஸை வந்து பதிவே பண்ண விடாமல் பண்ணீங்களே, இல்லை அந்த நீதிமன்றம் வந்து உங்களை காப்பாற்ற போதா சொல்லுங்கள்? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வேண்டுனேன் கடவுள்கிட்ட, சரிங்களா? அவர் உயிரோடு வரணும், அவர் சாகணுன்றது எங்கள் எண்ணம் கிடையாது, சரியா? யாரையும் கொன்று நாங்கள் ஜெயிக்க நினைக்கல. எங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு தான் வேண்டியிருக்கோம், புரியுதா? யார் உங்களை பற்றி தப்பாக பேசினா கூட அப்படி பேசாதீங்கன்னு தான் நான் சொல்லி பழகியிருக்கேன். எங்களுக்கு நியாயம் மட்டும்தான் தேவைன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ சதி பண்ணுறீங்கன்றது உங்கள் மனசுக்கு தெரியும். பரவாயில்ல பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்சம் வந்து உங்களை காப்பாற்ற போதா? இல்லை கோடியாக கொண்டு போய் கொடுத்தீங்களே லஞ்சம், அந்த அதிகாரிகள் உங்களை காப்பாற்ற போகிறாங்களா? கடவுள் நினச்சா மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். அதுதான். பரவாயில்ல, என் அண்ணன் தம்பிகளே வச்சு சூதாட வச்சு எங்கள் வாழ்க்கையெல்லாம் ஒரு சூதாட்டமாக விளையாண்டுட்டு இருக்கீங்க நீங்கள், இல்லையா? சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்களை எல்லாத்தையும் தூண்டி விட்டு சூதாட்டமாக விளையாட வச்சிட்ருக்கீங்க. விளையாடுங்க. ஆனால் இந்த சூதாட்டத்தில் ஜெயிக்க போகிறது யார் தெரியுமா? நீதி தான் ஜெயிக்கும். அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. யார் பக்கம் நீதி இருக்கோ அவங்க பக்கம் ஜெயிக்கும். எங்கள் பக்கம் நீதி இருந்தால் நாங்கள் ஜெயிக்கிறோம், உங்கள் பக்கம் நீதி இருந்தால் நீங்கள் ஜெயிங்க, சரியா? பரவாயில்ல. நீங்கள் வந்து சகோதரிகளை இந்த மாதிரி எந்த சகோதரிகள் இருந்தாலும் சரி, ஒரு சகோதரி அந்த வீட்டுக்கு வர வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து பாக்கியம், தெரியுமா? ஏன்னா உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை, அந்த பிள்ளைய வர வேண்டாம்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய சாபம் தெரியுமா? உங்கள் சகோதரிகளை உள்ளே வர விட மாட்டேன்றீங்களே. இல்லை கேட்குறேன், உங்கள் பிள்ளைங்க சந்தோஷமாக வாழ்ந்துருங்களா? சூதாடுங்க, எவ்வளோ தூரம் ஆடுறீங்களோ ஆடுங்க. உண்மை கடவுள் கையில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.